கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 32nd பைபிள் தமிழ் சேனல்ல நம்ம மனிதர்கள் அதிகமா நம்மள யூஸ் பண்றாங்க. நம்மள ரொம்ப மட்டம் தட்டி நடத்துறாங்க. அது ஆஃபீஸ் போற இடத்துலயா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதற்கு பின்பாக இருக்கிறது சத்ரு, எதிராளியாகிய அந்த பொல்லாத சத்ருவினுடைய அந்த கண்ணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷர்களும் சரி, நமக்கு பின்பாக சாத்தானும் செயல்படுவது அந்த மனிதர்களை தூண்டுகிறதே அந்த எதிராளியாகிய பிசாசா தான் இருக்கிறான். அவனை அடக்கி போடுவதற்கு வேத வசனங்கள் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் நமக்கு ஆவியானவர் தந்திருக்கிறார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஒரு வசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம். ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் நைட்டு ஜெபத்துக்கு. இப்ப நம்ம இதை ஃபுல்லா தியானிச்சு இதோட அர்த்தங்களை தேவ ஆவியானவர் விளக்கும் பொழுது என்னோட கூட நீங்க இணைந்து ஜெபிங்க. உங்களுக்காக தேவன் துணை நிற்கிறவராய் வைராக்கிய வாஞ்சையோடு நிற்கிறவராய் இருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. முதலாவது வசனம், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு டைரி எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பென் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? முதலாவது பிரியமானவர்களே, நமக்கு அதிகமாக துன்பம் வரும் பொழுது முதலாவது நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது பயம்தான். அந்த பயத்தின் ஆவியை கொண்டு வந்துட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேவன் மேல ஒரு சந்தேகம் வந்துடுது. அடுத்து தேவன் நம்மளுக்கு செய்வாரா, தேவன் நம்ம கூட தான் இருக்காரா அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு சந்தேகம் வருது இல்லையா? அந்த பயம் அவ்வளவு மோசமானது. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பயம் வந்துட்டுனாலே இருதயம் படபடப்பா ஆயிரும். அவங்களுக்கு நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறோம், நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறோம், நம்ம புருஷனை எப்படி நம்ம கொண்டு வர போறோம், இப்படி ஒரு தாட் வந்துருது. இந்த பயத்துக்கு பின்பாக எல்லாம் இருக்கிறது சத்ரு. சத்ரு ஒருத்தரை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானாலே ஃபர்ஸ்ட் அவன் கொண்டு வர்றது பயத்தையும் இச்சை நாவியும் தான். சரி, செகண்ட் வசனம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆமா, தேவன் நிச்சயமாய் செய்வார். எஸ்தர் ராஜாத்திக்கு எதிராக எழும்பின மக்களை அந்த ஒரு மனுஷனை முடக்கி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். அடுத்ததாக 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை விட்டு விலகினாலும் கைவிட்டாலும், நம்மளுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்மளை கைவிட்டாலும் தேவன் நம்மளை கைவிடாதவராய் இருக்கிறார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். 12வது வசனம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். நிச்சயமா நம்மளுக்கு எதிரா மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா தந்திரமா காரியங்களை நடத்துவாங்க. நம்ம முன்னாடி அப்படி விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு திறமை உள்ளவங்க உண்டா சிஸ்டர், உங்களை மாதிரி யாரு இருக்காங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா பின்னாடி என்ன சொல்லுவாங்க, இவள மாதிரி ஒரு மோசமானவளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிராகவே நிப்பாங்க. இப்படி நம்மளுக்கு எதிர ஆக்கிரமித்து சீர்றவங்களை அவங்களோட இஷ்டத்துக்கு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண விட மாட்டாரு, நடக்க விட மாட்டாரு. அது எப்போன்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது. நம்ம பயத்தோட இருந்தாலும் ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது நம்ம மேல எந்த மனிதர்களும் பொல்லாத சத்துருவும் எழும்பவே முடியாது. நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நிச்சயமா சிஸ்டர், நீங்க எந்த சூழ்நிலை குறித்தும் பயந்து விசுவாசத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க. நீங்க விசுவாசத்தை குறைக்கும் போது என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, உங்களோட விசுவாசம் குறையும் போதே
சத்ரு என்ன மாதிரி உங்களுக்கு தாட்ட கொண்டு போவான்? பெசாட்டி நம்ம ஹிந்துவாவே இருந்திருக்கலாம். நம்ம பெசாட்டி அந்த தெய்வத்த கும்பிட்டுருக்கலாம். இந்த தெய்வத்த கும்பிட்டுருக்கலாம். இப்படி ஒரு பரிகாரத்த செஞ்சிருக்கலாம். அன்னைக்கே என் சொந்தக்காரங்க சொன்னாங்க. நான் தான் கேட்கல. நான் ரொம்ப ஜெபம் ஜெபம்னு இருந்துட்டேன். நான் ரொம்ப ஆண்டவர நம்பிட்டேன். அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. விசுவாசியாம நீங்க இருக்கும்போது தான் கெட்டு போவீங்களே தவிர, நீங்க ஆண்டவர நம்பும்போது நிச்சயமா கெட்டு போக மாட்டீங்க. என்ன வசனம் இருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கார். லாஸ்ட் வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நிச்சயமா சிஸ்டர், பிரதர்ஸ், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம பெரிய பெரிய விஐபிஸ்க்கு நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் அவங்கள பாக்குறதுக்கு. ஆனா நம்ம தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவருக்கு கொடுக்க வேண்டிய துதிகன மகிமை கொடுத்து அவரை அன்போடு நாம் தேடணுங்கிறதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். பவுலும் சீலாவும் அவங்கள சிறையில அடைத்த பொழுது அவங்க இரவு நேரத்துல ராச்சாமத்தை அவங்க என்ன பண்ணாங்களாம்? துதிச்சாங்களாம். அப்போ அவங்களுடைய கட்டுக்கள் முழுவதும் என்னப்பட்டது? உடைக்கப்பட்டது. தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் அவங்கள விடுவிச்சாரு. அவ்வளவு வல்லமை உடையது துதி. முதலாவது கோத்திரத்திலே யூதா கோத்திரத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, யூதா எழுந்து புறப்பட கடவன் சொல்றாரு. அந்த அளவுக்கு துதிய ஆண்டவர் முதன்மைப்படுத்துறாரு. ஏன்னா ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானவராய் அவர் இருக்கிறார். அந்த காரணத்தினால நீங்க உங்களுக்கு எதிரா மனுஷங்க ஆபீஸ்ல பொய் சொல்லி உங்க பேரையே கெடுக்குறாங்களா? குடும்பத்துல மூட்டி கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குற நினைக்கிறாங்களா? இது எல்லாமே பிசாசோட தந்திரம் தாங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷனுக்கு பின்பாக கிரியேட் பண்ண இருக்கிற அந்த பிசாசு தான் நம்ம புரிஞ்சு என்ன பண்ணணும்னா அதை கட்டி ஜெபிக்கணும். மெயினா இரவு பொழுதுல 2 மணி 3 மணி உங்களுக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு முழிப்பு தட்டுதா, அந்த நேரத்துல எந்திச்சு உட்காந்து நீங்க என்ன பண்ணுங்க? துதிங்க, பாட்டு பாடுங்க, 2 பாட்டு பாடுங்க. இல்ல பாட்டெல்லாம் எனக்கு பாட வராது சிஸ்டர் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கைய நல்ல நேரா வானத்தை நோக்கி கையை ஏறெடுத்து கண்களை ஏறெடுத்து, அப்பா எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மனுஷர்கள் எனக்கு எதிராக எழும்புகிறாங்களே, இந்த பழி சொற்களை நீங்க அடக்கி போடுங்க, என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா கேளுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு வேதத்துல ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது இதை நான் சொல்லுவேன். தந்திரக்காரரின் கை காரியத்தை கைகூடாதபடிக்கு செய்கிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு எதிரா தந்திரமா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதை ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். தேவ பிள்ளைகளை உண்மையா ஜெபிக்கிற, தேவனை தேடுகிற, ஆலயத்துக்கு சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை தொடுகிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க ஒன்ன தொடலாமா, ஏன் கண்மணியை தொடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம். தேவனிடத்துல நீங்க உறுதி உள்ளவர்களாய் தேவ விசுவாசத்தை மேலும் அதிகரிக்கத்தக்கதாக நீங்க உங்களை திடப்படுத்திக்கணும். அதுக்கு நீங்க உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சத்தான மன்னாவாகிய நம்ம தேவ வசனங்கள், வேத வசனங்கள் தான். எந்த அதிகாரமாவது எடுத்து வாசிங்க. வேத வசனங்கள் நமக்குள்ள போக போக நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டாகும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வாருங்கிறத நம்ம நிச்சயமா நம்பணும். எப்போதுமே நம்ம நிறைய நன்மை செஞ்சிருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாங்க? மறந்துருவாங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாது. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்க ஒவ்வொரு நிமிடமும், காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தேவன் அதை அறிவார். உங்க இருதயத்தை அறிவார். அதனால உங்க முழு இருதயத்தோடு தேவனுக்காக காத்திருங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. குடும்பமாய் உபவாசித்து குடும்பமாய் நீங்க தேவ சன்னிதானத்துல காணப்படுகிறவளா காணப்படுங்க. நிச்சயமா உங்களுக்கு எதிராக உருவாகிற எத்தகைய சூழ்ச்சியும் தேவன் முறியடிப்பார். இப்பொழுது கூட நாம் ஜெபிப்போமா?
அன்புள்ள ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இவ்வளவு நேரம் நாங்கள் சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்தீர். ஆண்டவரே, 2 தீமோத்தேயு 1:7 படி நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆண்டவரே பலமுள்ள ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அன்புள்ள ஆவியை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயத்தின் ஆவியினாலே ஃபியூச்சரை குறிச்சு, குடும்ப காரியங்களை குறித்து, உடல் நலன் மனநலனை குறிச்சு, நான் எப்படி ஆவணும் என்ன ஆவணும்னு நினைச்சு கவலையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையிலே உமது பலத்தினாலே இடைக்கட்ட வேணுமாறு நான் ஜெபிக்கிறேன். என் பலவீனத்திலே உன் பலன் ஆண்டவரே பூரணமாய் இறங்க வேணுமாறு நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை எங்களை தாங்க வேணுமாறு நான் ஜெபிக்கிறேன். என் கால்கள் தள்ளாடுகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே, உமது கிருபை எங்களை தாங்குவதாக தகப்பனே. இயேசுவே, எங்க குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை பண்ணுகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்கள் பொல்லாத மனிதர்களின் கைகளுக்கும் கண்களுக்கும் வசைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, எங்களுக்கு மறைவாக வைக்கப்படுகிற எல்லா கண்ணிகள் வலைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவ ஆவியானவர் எங்களை தூக்கி எடுத்து, ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு உதவியா இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்த வேணுமாறு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பயத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையிலே முறியடிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவன் தாமே எங்களை பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. உங்களோட சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அதை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 30 செகண்ட் பைபிள் தமிழ் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களோட சொந்த பந்தங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் நிமித்தம் நீங்களும் ஒரு மினிஸ்ட்ரி பண்றீங்கிறத மறந்துடாதீங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த சேனல்ல தேவன் அதிகமாய் பயன்படுத்தும்படிக்காக எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.